உங்கள் பானாச்சி பேசுகிறேன். வடை மாவு தயார் பண்ணியிருக்கோம். 1½ சுண்டு உளுந்த ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆனியனு, கேரட்டு, மல்லிக்கட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை எல்லாம் நறுக்கி போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம சட்னிக்கு உள்ளதுங்க. நம்ம எப்போதும் போல் எல்லாமே போட்டு முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு போட்டால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் சட்னிக்கு. வடை மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது சாம்பார் வச்சேங்க. முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் போட்டு, பச்சை மாங்காய் போட்டு வடை மாவுக்கு வடைக்கு சாம்பாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சட்னிக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் பசங்க சாப்பிடுவாங்க தானே. இது இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம எண்ணெய் சட்டி வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி இப்போ வடையை ஆரம்பிப்போங்க. வடை இந்த மாதிரி நம்ம விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சுட சுட நம்ம கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். லீவில் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு சுட்டு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.